மாதிரி வளர்த்த கொடிக்கள் பையில துட்டு வீட்டுக்கு கூட கொடுக்க மாட்டேன். கொடிக்காலத்தவங்க செலவு பண்ணணும்னு நினைப்பேன். பார்த்து பார்த்து பிள்ளை மாதிரி வளர்த்து வளர்த்து பார்க்கவே அது லட்சியம் கடாட்சியமாக இருக்கும். இன்னைக்கு அப்படியே காஞ்சி தொங்கு. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் என்கிட்ட வேண்டு வாங்க சொன்னா கூட என்கிட்ட துட்டே கிடையாது, இருக்காது. இதுதான் என் வாழ்க்கை. ஏதாவது அரசாங்கமாக பார்த்து பெரிய அளவில் ஏதாவது உதவி பண்ணி எங்களுக்கு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி பண்ணால் மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடியும். ஆத்தூர் வட்டாரத்தில் வெற்றிலை விவசாய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெள்ளம் வந்ததுனால கொடிக்காய் பூரா அடிச்சுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வளர்த்து வச்ச கொடிக்காய் வருமானம் தர்ற நேரத்தில் ஒரே நாளில் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு பார்த்து பார்த்து குழந்த மாதிரி வளர்த்து நாங்கள் 3 பயிர் இப்போ அடுத்த விதை வேற போட்டோம். அந்த கொடிகளை அடிச்சுட்டு போயிட்டு அடுத்த வருமானம் தரக்கூடிய பயிர் இதுவும் அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கு முந்தின வருஷம் உள்ள பயிர் முதுவா 3 கொடிகளும் ஒட்டு மொத்தமாக எங்களை வாழ்வாதாரத்தையே திருப்பி போட்டு போயிட்டு வேறு வழியே கிடையாது. எங்களுக்கு எந்த தொழிலை விட்டால் வேறு தொழிலும் கிடையாது. கிட்டத்தட்ட இதை நம்பி 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க. பாதிப்புன்னா சும்மா விவசாயம்னா சும்மா இந்த சாதாரணமாக அரசு கொடுக்குற அந்த நிவாரண மாதிரிலாம் எங்கள் தொழில் கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு மட்டும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு இருக்கும். எனக்கு உள்ள இழப்பீடு இது அடுத்தால என் வாழ்வாதாரமே முடிஞ்சது. பார்த்து பார்த்து பையில துட்டு வீட்டுக்கு கூட கொடுக்க மாட்டேன். கொடிக்காலத்தவங்க செலவு பண்ணணும்னு நினைப்பேன். பார்த்து பார்த்து பிள்ளை மாதிரி வளர்த்து வளர்த்து பார்க்கவே அது லட்சியம் கடாட்சியமாக இருக்கும். இன்னைக்கு அப்படியே காஞ்சி தொங்கு. வாழ்வாதாரமே முடிஞ்சு போச்சு. அதில் என் பிள்ளைகளை வளர்க்க முடியாது, வேங்கன முட்டை கொடுக்க முடியாது, அடுத்த புதுசாக ஆட்டி வாங்க முடியாது. இந்த தொழில் பண்ணுறதுக்கு வேறு வழியே எங்களுக்கு கிடையாது. அரசாங்கமாக பார்த்து பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு இந்த ஆத்தூர் வெற்றிலையை காப்பாற்றணும், எங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்றணும், பிள்ளை குட்டிகளை காப்பாற்றணும்னா இந்த தொழிலை எங்களுக்கு மீண்டும் நாங்கள் செய்து தர்றதுக்கு அரசாங்கம் பெரிய அளவில் ஒரு உதவி செஞ்சால் மட்டும்தான் எங்களால் வாழ முடியும். எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. இப்போ 10 நாள் எல்லோரும் தாராங்க போகிறாங்க, அதை சாப்பிட்றோம், இதை சாப்பிட்றோம். 10 நாள் கழித்து நாங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்ய, குடும்பத்தை நினச்சி என்ன செய்ய, பிள்ளைகள் நினச்சி என்ன செய்ய, 2 பிள்ளைகள் இருக்குது, அதை படிக்க வைக்கணும். நாளைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் என்கிட்ட வேண்டு வாங்க சொன்னால் கூட என்கிட்ட துட்டே கிடையாது, இருக்காது. உண்மை தான், இதுதான் உண்மை. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு அது இப்படி போயிட்டா அப்படி போயிட்டு நாங்கள் லாந்திக்கிட்டு இருக்கோமே தவிர 10 நாள் கழித்து யாருமே எங்களை கண்டுக்க மாட்டாங்க. வாழ்வாதாரமே முடிஞ்சது. வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. மீண்டும் இந்த தொழிலை நான் பண்ணி மறுநாளே நான் சம்பாதிக்க போகிறது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் அதுக்கு நான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான பொருளாதாரம் என்கிட்ட கிடையாது. ஏற்கனவே சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வட்டிக்கு அது இதுன்னு வாங்கி ஏற்கனவே பெரிய லாஸில் இந்த கொரோனா டைத்துலேருந்து பெரிய லாஸில் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு தெரிஞ்ச தொழில்னு பண்ணி 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 இன்னைக்கு வரைக்கும் சரி இந்த வருஷமாவது குடிக்க நல்லா இருக்குது. குடிக்க வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி கூட 7 லட்ச ரூபாய்க்கு குடிக்க கேட்டாங்க. ஒரு மறுநாளே அந்த குடிக்க தண்ணி ஏறி அந்தளவுக்கு காஞ்சி போச்சு. இதுதான் என் வாழ்க்கை. ஏதாவது அரசாங்கமாக பார்த்து பெரிய அளவில் ஏதாவது உதவி பண்ணி எங்களுக்கு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி பண்ணால் மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடியும்.